ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த மழை காலத்துக்கு ரோஸ் செடிக்கான ஒரு சூப்பரான ஒரு உரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த உரத்தை நீங்கள் கொடுக்கறது மூலிமா காஞ்சி போய் இருக்கிற செடியிலையும், அதாவது துளிரே எடுக்காத இருக்கிற செடியிலையும் ஒரு வாரத்துலேருந்து 10 நாளுக்குள்ளே துளிர் இந்த மாதிரி எடுக்க ஆரம்பிக்கும். எடுக்கிற துளிர் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி வந்து அதிகமான மொட்டுக்கள் வைக்கும். அதுக்கு எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அதை பற்றியும், அது இல்லாமல் வந்து நம்ம மற்ற டைமில், அதாவது சம்மர் டைம்லாம் பார்த்திங்கன்னா ரோஜா செடிக்கு வந்து தண்ணி ஊற்றுறது தான் ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அதுவே இந்த மழை டைமில் பார்த்திங்கன்னா தண்ணி தேங்காத அளவுக்கு பார்த்துக்கணும். ஏன்னா மழை அதிகமாக பெஞ்சு தண்ணி தேங்கிடுச்சுன்னா அதுலேயுமே வந்து வேர் அழுகி செடி வந்து சாகிற மாதிரி போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி மட்டும்தான் ஊற்றுற வேலை இல்லைன்றதுனால செடிங்களுக்கு வந்து உரமுமே கொடுக்கக்கூடாது, செடி வந்து நல்லாவே வந்துடும்ன்ட்டு இல்லை. இந்த மழை டைமில் தான் செடி இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா லிக்விட் உரம் எதுவுமே அப்போ கொடுக்க முடியாது. பவுட்ரு ஃபார்மெட்டில் எந்தெந்த உரம் கொடுக்கலாம், அதை எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்கணும், எந்தெந்த அளவில் எந்தெந்த செடி கொடுக்கணும். அதாவது ஒரு சிலவங்க வந்து செடி மட்டும் வளர்ந்துக்கிட்டே போகுது, பூவே பூக்கலைன்னா, நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த செடியோட ஸ்டெம்மு வந்து எதுலேருந்து அந்த துளிர் வருதுன்றது அதை நோட் பண்ணுங்கள். அந்த பட்டிங் பண்ணதுக்கு கீழே வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதில் ஒரு பூ கூட பூக்காது. அதுக்கு மேலே இருக்கிற செடியுமே க்ரோத் வந்து சுத்தமாக வரவே வராது. அதனால் மேக்ஸிமம் அந்த மாதிரி இருந்தால் கட் பண்ணி எடுத்துங்க. அது இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி துளிர் வந்து வர ஆரம்பிக்கணும். அதுவுமே வந்து அந்த பட்டிங் பண்ணதுக்கு மேலே வர ஆரம்பிக்கணும். நல்லாவே துளிர் உங்களுக்கு பார்த்தே தெரியும் அந்த மொட்டு வர்றது. ஆனால் அந்த துளிரில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டிங் கீழேருந்து வர துளிரில் மொட்டே வராது, நல்லா செடி மட்டும் ஹைட்டாக வளர்ந்துக்கிட்டே போகும். அதனால் அந்தமாதிரி இருந்துச்சுன்னா பார்த்து எவ்வளோ சீக்கிரம் அதை கட் பண்ணி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருங்க. அது சீக்கிரமாக, அதாவது இந்த துளிரோட சீக்கிரமாக வந்து வளர ஆரம்பிச்சிடும். நம்ம நார்மலாக பூக்க எடுக்கிற துளிரோடையே அந்த துளிர் பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு வளர்ச்சி வந்து செடியில் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் உங்களுக்கு செடி வந்து பெருசாக தெரியும், ஆனால் பூ வந்து இருக்காது. அதுதான் நிறையா கமெண்டில் வருது. மோஸ்ட்லி வந்து அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பூ வைக்கிறதுக்கு செடிக்கு அந்த என்பிகே கண்டன்றது முக்கியமாக தேவைப்படும். ஓகேங்களா, அது வந்து நம்ம நார்மல் டைமில் ஈஸியாக கொடுத்துடலாம், பவுடர் ஃபார்மெட்லேயும் லிக்விட் ஃபார்மெட்லேயும் கொடுத்துடலாம். ஆனால் மழை டைமில் பார்த்தீங்கன்னா நீ என்ன தான் உரம் கொடுத்தாலுமே மழை வந்து அதிகமாக பெய்ய பார்த்து அந்த உரம் எல்லாமே ஓரளவுக்கு தான் அந்த செடியால் வந்து தாக்கு பிடிச்சி வைக்க முடியும். ஃபுல்லாக வந்து மழை பெஞ்சதுன்னா அந்த தண்ணி ட்ரைன் ஆக பார்த்து அந்த உரமுமே ட்ரைன் ஆகிடும். அதனால் மேக்ஸிமம் வந்து மழை எப்போ நிற்கிதோ அந்த டைமில் இந்த உரத்தை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இதை ரெடி பண்ணுறதுமே ஈஸி தான், தெரியுதுங்களா, அந்த துளிர் வர்றது. அதாவது இது வரைக்கும் துளிரே எடுக்காத செடியும் ப்ளஸ் வந்து நம்ம மழை காலத்தில் எப்படி நம்ம ரோஸ் செடி வந்து கேர் பண்ணி என்னென்ன உரம் கொடுக்கணும் அப்படின்ற சந்தேகத்தோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக ஒரு கிளியரான ஒரு உரத்தை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சப்போஸ் வேறு ஏதாவது ஒரு வீடியோ தேவை, இந்த உரத்தை பற்றி ஒரு வீடியோ வந்து டீட்டெயிலாக தேவைன்னா உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி உரம் தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து அந்த டிஏபின்றது, அதாவது இந்த என்பிகே சொன்னோம் இல்லைங்களா, அது மேக்ஸிமம் இந்த கெமிக்கல் கண்டென்ட் டிஏபியில் நிறையா இருக்கும். பொதுவாக நர்சரி எல்லாமே அதுதான் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம முன்னே சொல்ல மாதிரி. நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஓகேங்களா, நம்ம வந்து அதை ரெஃபர் பண்ணுறது இல்லை. மேக்ஸிமம் வந்து அதை யூஸ் பண்ணுற மாதிரினா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் ரீபாட்டிங் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா மண் வந்து மண்ணில் இருக்கிற கண்டென்ட்டை வச்சு செடி வந்து க்ரோத் வந்து அந்த அளவுக்கு கொண்டு வராது. நீங்கள் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்க பார்த்து அந்த என்ன உரம் கொடுக்குறீங்களோ அதை வச்சு அந்த செடியோட வளர்ச்சி வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த மண் வந்து சுத்தமாக அந்த மண்ணில் வந்து எந்த ஒரு சத்துமே இல்லாத போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் அந்த கெமிக்கல் உரத்தையே கொடுத்தாலும் செடியோட க்ரோத் வந்து அதுக்கு மேலே ஒரு அளவுக்கு மேலே க்ரோ ஆகாது. அதை பற்றி நான் கம்பேரிஷன் வீடியோவை ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை போய் பாருங்கள். இப்போ இந்த உரம் என்னன்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது தான் இந்த எப்சம் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதுதான். இதுவுமே கெமிக்கல் இல்லை, ஒரு விதமான ஆர்கானிக் உரம் தான். நீங்கள் 2 விதமாக இருக்குது எப்சம் சால்ட்டில். ஓகேங்களா, இதை எடுத்துக்கிட்டு அது கூட வந்து நம்ம அரைச்ச அந்த முட்டைத்தோல் அதை வந்து அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு மக்கிறது வந்து ரொம்ப லேட் ஆகும். அதனால தான் அரைச்சி போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து மண்ணில் ரியாக்ட் ஆகி மக்க ஆரம்பிச்சிடும். மோஸ்ட்லி வந்து பவுட்ரு ஃபார்மெட்லேயே யூஸ் பண்ணுங்கள். அப்படியே டேரெக்டாக போடுறத வந்து எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணுறேங்க. ரெண்டுத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ண பார்த்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த எப்சம் சால்ட்டோட வேலை பார்த்திங்கன்னா அந்த மழை டைமில் அதிகமாக வந்து இந்த வேரில் தண்ணி பட்டு ரொம்ப வந்து ஒரு மாதிரி சொசன்னு இருந்ததுனால அந்த செடி வந்து ஒரு க்ரீனிஷாகவே இருக்காது, ஒரு மாதிரி வெளுத்து போன மாதிரியே இருக்கும். கலர் சேஞ்சஸ் தெரியும் இலையிலே உங்களுக்கு. அது வந்து இந்த எப்சம் சால்ட்டு போட பார்த்து ஓரளவுக்கு க்யூர் ஆகி வந்துடும். ஒரு 2 டைம் இந்த உரத்துக்கு தொடர்ந்து கண்டினியூவாக கொடுத்தீங்கன்னா நல்லாவே க்யூர் ஆகி வரும். ஆல்மோஸ்ட் முட்டை ஓடுமே நல்ல ஒரு க்ரோத் தரும் செடிக்கு. என்பிகே சத்தை நம்ம நேச்சுரலாக கொடுக்குறோம்னா செடிக்கு தேவையான கால்சியம் கண்டென்ட்லாம் வந்து இந்த மாதிரி வழியில் கொண்டு போயிடலாம். ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம மண்புழு உரம் யூஸ் பண்ணதை பற்றி அப்லோட் பண்ணியிருப்போம். ஏன்னா இது ஒரு உரத்தால் மட்டும் பாசிபிள் இல்லை இந்த க்ரோத். செடிக்கு தேவையான என்பிகே சத்து கொடுக்கணும்னா நம்ம எல்லா ஒரு உரத்துலேருந்தே செடிக்கு கொடுத்தா தான் மொத்த சத்துமே அந்த செடியில் இருக்கிற மண்ணுக்குமே போய் டைரெக்டாக அஃபெக்ட் ஆகும்.
அப்போ தான் அது ஒரு லாங் டைமுக்கு உங்களுக்கு அந்த மண்ணுமே வரும். ஒரு 1 இயருக்கு மேலே போனால் தான் அப்பயும் நீங்கள் விருப்பப்பட்டால் வேணால் ரீபாட்டிங் பண்ணிக்கலாம். மற்றபடி அந்த செடியோட வளர்ச்சி வந்து அந்த மண்ணிலே நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சுற்றி வந்து தூவி விட்டுங்க. இதில் வந்து நம்ம அடிஷ்னலாக நம்ம தண்ணியை ஊற்ற தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு இதில் கொஞ்சம் அதிகமாக போட்டாலுமே எந்த ஒரு எஃபெக்ட்டும் ஆகாது செடிக்குமே. அதனால் கொஞ்சம் சேர்த்து போடுறதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அளவுன்னு ஏன் சொன்னேன்னா ஓரளவுக்கு செடி நம்ம இருக்கிற செடிங்களுக்கு ஒரு அளவு வச்சு கலந்துருப்பாங்களா, அதனால் நான் அந்த அளவு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் அதிகமாக போனாலுமே இது எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை வராது. ஓகேங்களா. மேக்ஸிமம் வந்து அந்த மண் இருக்காத மாதிரி மழை காலத்தில் மழை பெய்ய அந்த தண்ணி பட்டு மண் இருக்காத மாதிரி இந்த மாதிரி இருக்காத மாதிரி பார்த்துங்க. ஓகேங்களா. ஏன்னா அந்த வேர் அழுகல் வந்து சீக்கிரமாக வந்து வர ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் அந்த மண்ணை வந்து லூஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஆக்சிஜன் வந்து செடிக்கு போய் கிடைக்க பார்த்து செடியோட க்ரோத் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு வந்து கொடுக்குறப்ப அதாவது செடி நடுறப்பையும் அந்த மண்கலையில் நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கிறோமோ அதே மண்கலையும் நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுற அளவுக்கும் கரெக்டாக இருக்கணும். ஒரு மாதத்துக்கு ஏதாவது ஒரு உரம் கண்டினியூவாக கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு சில உரம் பார்த்திங்கன்னா அந்த மண்ணில் போய் லேட்டாக ரியாக்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். இப்போ இந்த முட்டை ஓடுமே சரி, அது மக்கி அந்த மண்ணுக்கு வந்து மறுபடியும் அந்த செடிக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்குள்ளே நம்ம அடுத்த உரம் அந்த மண்புழு உரம் இந்த மாதிரிலாம் கொடுக்க பார்த்து டே பை டேவாக நம்ம வந்து க்ரோத் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மாதம் அளவுக்கு நீங்கள் உரமே கொடுக்கலனாலுமே செடியோட க்ரோத்தில் வந்து எந்த ஒரு குறையுமே இருக்காது. இப்போ ஏன் இதை உடனே கொடுக்குறோன்னா மழை காலம் வந்துடுச்சு, அதனால தான் அடுத்தடுத்த உரம் வந்து கொடுக்குறேன். அது எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ நம்ம கொடுக்குற உரம்லாம் அந்த மண்ணில் வந்து ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு, அது ஒரு அளவுக்கு மேலே ரீயூஸ் ஆகி மறுபடியும் செடிக்கே வருதுன்னா, இப்போ மழை காலம் ஆரம்பிக்குதுன்னு பார்த்து அந்த மழை கண்டினியூவாக பெஞ்சிட்டு வந்து தண்ணி வந்து கரைச்சிட்டு கீழே வந்து ட்ரைன் ஆகி போயிடும். நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நடக்காத இருக்குது தான் நம்ம அடுத்தடுத்த சைக்கிளில் வந்து உரம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. சப்போஸ் அது அடியில் இருக்க உரம் போனாலுமே ஒரு சில உரம் மட்டும் செடிக்கு போய் அந்த ரியாக்ட் ஆகி செடியோட க்ரோத் வந்து இன்னுமே நல்லாவே இருந்துகிட்ருக்கு. மேக்ஸிமம் வந்து இந்த மண்ணை லூஸ் பண்ணி விடுறது, அதுக்கப்புறம் உரம் கொடுக்குறது, இதை வந்து மெயினாக வச்சுங்க. கண்டிப்பாக வந்து இந்த சேனலில் ஒரு மாதம் இல்லை ஒரு 2 மாதம் அளவுக்கு ஃபாலோ பண்ணி நான் சொல்கிற உரம் எல்லாத்தையுமே கொடுத்து உங்கள் செடி க்ரோத் வரலன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் கமெண்ட்டுக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் கொடுத்து வர க்ரோத் எல்லாமே இந்த நான் யூஸ் பண்ணுற உரத்தால் வர க்ரோத் மட்டும்தான். ஓகேங்களா. அடிஷ்னலாக நான் எந்த ஒரு கெமிக்கல் உரமும் யூஸ் பண்ணல. நீங்கள் க்ரோத்தை பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா கெமிக்கல் யூஸ் பண்ணி தான் அந்த க்ரோத் வந்து கொண்டு வரணும்ல, நார்மலாகவே யூஸ் பண்ணுற க்ரோத் வச்சு இது நம்ம வந்து இந்த உரத்தை ரெடி பண்ணுறது வெறும் இந்த பூச்செடிக்கு மட்டும் இல்லை, நாம் யூஸ் பண்ணுற காய்கறி செடிக்குமே இந்த உரத்தை தான் கொடுத்துட்ருக்கோம். அதனால் இந்த உரம் வந்து ஒரு மல்டி பர்பஸாக போயிடும். நம்ம வந்து ஒரே செடியை வந்து டிஃபெண்ட் பண்ணி இதை உரத்தை வந்து ரெடி பண்ண தேவையில்லை. நம்ம நினச்சா அந்த காய்கறி செடிக்கும் கொடுத்துக்கலாம், பழச்செடிக்கும் கொடுத்துக்கலாம், பூச்செடிக்குமே சேர்த்தே கொடுத்துக்கலாம். மெயின் வந்து மண்கலையை நம்ம கரெக்டாக ரெடி பண்ணிட்டோம்னா எந்த செடியாக இருந்தாலுமே க்ரோத் வந்து நல்லாவே வரும். ஓகே. அதேமாதிரி இந்த உரத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மழை காலத்துக்கு எப்படி ரிசல்ட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.